காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி என்று ஊடகங்கள் தான் தகவல் பரப்பி வருவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தனது பிறந்த நாளை சனிக்கிழமையன்று கொண்டாடினார். கட்சித் தலைவர் கருணாநிதி தாய் தயாளு அம்மாளிடம் மனைவி துர்கா சகிதமாக வாழ்த்து பெற்ற ஸ்டாலின் பின்னர் நந்தனம் OMCA மைதானத்தில் தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெற்றார். நீண்ட வரிசையில் நின்று கட்சி தொண்டர்கள் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், கூட்டணி குறித்து ஊடகங்கள் தான் செய்தி பரப்பி வருகின்றன என்றார். மீடியாவுடைய திட்டமிட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸோட உறவு, தேமுதிகவோட உறவு, பிஜேபியோட உறவு என்று திட்டமிட்டு திமுக மீது அவ்வளவு பாசத்தோடு மீடியா இருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூகத்தின் அடிப்படையில், உங்களுடைய பத்திரிகையினுடைய வியாபாரத்திற்கு அடிப்படையில் சில செய்திகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நான் விளக்கம் சொல்வதற்கு, பதில் சொல்வதற்கு தயாராக விரைவில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அந்த தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு மிக சிறப்பான வகையில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் நம்முடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழா மேடையில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய தனது இணையதளத்தை துவக்கி வைத்த ஸ்டாலின், ட்விட்டர், ஃபேஸ்புக் வழியாக திமுக தொண்டர்களுடன் உரையாடுவதற்கான வசதிகளையும் உருவாக்கி தந்துள்ளார்.